எதற்காகவோ வந்த எனக்காகவே, எதற்காகவோ வந்த எனக்காகவே, மாற குதித்தாய் இங்குதித்தாய், மாற குதித்தாய் இங்குதித்தாய் ஒரு கணக்காகவே, மாற குதித்தாய் இங்குதித்தாய் ஒரு கணக்காகவே, எதற்காகவோ வந்த எனக்காகவே, மாற குதித்தாய் இங்குதித்தாய் ஒரு சலவிருச்சம் புளிய மரம் 5126 ஆண்டுகள் பூக்கும் காய்க்கும் பழுக்காது, இலை உறங்காது. சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் இலை மூடிடும், எப்பவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும். காய் நீர்ச்சத்து உறிஞ்சி கருகி கீழே வளர்ந்துரும், பொருளதும் பயன்படுத்த முடியாது. உறங்கா புளிட்டு சொல்றது இதுதான் மூல விருஷம். 1 2 3 மண்டபத்துக்கு மேல கொடையா படிச்சிருக்கா 4. இந்த மண்டபத்துக்கு மேல 5 தலை ஆதிசேஷன் மாதிரி 5 விருஷமா 5 கிளையா காட்சி கொடுக்குது. இந்தியால 1,00,000 கோயில்கள் இருக்கு. 12 ஆழ்வார்கள் போய் ஒவ்வொரு திவி தேசமா காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேவிக்கிறாங்க. அதான் 108 திவி தேசம். 2 சேவிக்க முடியாது. 1 திருப்பார்கடல்ல பண்ணி கொண்டிருக்கார், இன்னொன்னு பரமபதட்டு காலத்துக்கு அப்புறம் வைகுண்டத்துல மேல சேவிக்கிறது. 106ல தமிழ்நாட்டுல 82 திவி தேசம். 82ல தான் நீங்க நவ திருப்பைட்டு 9 திவி தேசம். நடுவுல தாம்பரபரணி நதி ஓடுது. நதியுடைய வடபக்கத்துல சிறுவைகுண்டன், அத்தன், திருப்பலியங்குடி, ரெட்ட திருப்பதி, பெருங்குளம். தென்பக்கத்துல தென்திருப்பறை, திருக்குளூர், ஆழ்வார், திருநகரி, இட்டிதான் 9 திவி தேசம். திருநெல்வேலில இருந்து நாரோயில் ரோட்ல நாங்குநேரி, திருக்கரங்குடி, 2 திவி தேசம். மலையாளத்துல 13 திவி தேசம். கேரளால அதுல ஒரு திவி தேசம் தான் திருவன்பெரி சாரம், திருப்பதி சாரம்ட்டு ஒரு திவி தேசம். அதுல காரிமாறன், உடையநங்கை டு ராஜா ராணி. இந்த ராஜா ராணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே ஜடமா இருக்கு, பேசலாம், அதனால தாயிட்ட பால் குடிக்கல. சடங்கிற ஒரு கொடிய வாயு மீறி இயற்கைக்கு மாறா பிறகுது. உடனே பக்கத்துல இருக்க திவி தேசம் திருக்கரங்குடி நம்பிகள்கிட்ட போய் இந்த குழந்தைய கொண்டு பிரார்த்தனை பண்றாங்க. பெருமாளே இது என்ன சோதனைட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, திருக்குறுகூட்டூர் திவி தேசம் இருக்கு, இந்த பெருமாள்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை பண்ணுங்கிறாங்க. நீங்க நிக்கக்கூடிய இடத்து பேரு தான், ஸ்தலத்து பேரு தான், திவி தேசத்து பேரு தான், இந்த ஊரு பேரு தான் திருக்குறுகூட்டு பெயர். இந்த திவி தேசம் காடும் நதியுமா இருந்து பறவைகள் நிறைந்தடா தான் குறுகூட்டு பெயர். இந்த திவி தேசம் வராக சேத்திரம், ஆதி வராகத்து மூலஸ்தானம் பக்கத்துல மேட்டு மேல எழுதியிருக்கார். சுவாமி வராக பெருமாள் ஞானப்பிரான்ட்டு கோவில்ல முதல் சன்னதி. தாயார கடலுக்கடியில் அரக்கர்கள் எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த வராகவதாரம் எடுத்து தாயார மீட்டிட்டு தன் மடியில வச்சு காதல உபதேசம் பண்றார். தாயார கடலுக்கடியில் அரக்கர்கள் கொண்டு உன பயத்து நடுங்கி போயிருக்காளா. தாயார மடியில வச்சுட்டு ஒரு கைய புடையில வச்சுட்டு 2 திருவடியை கையில பிடிச்சிட்டு தாயார பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பாவனை. குழந்தை பயந்தா எப்படி உச்ச உகரண மாதிரி பாவனை. ஏத்தாப்புல சதுர்புஜ கருடன், சங்கு, சக்கரம், அஸ்ஸம், ஒரு கையில நாகர். இந்த வராக சேத்திரத்திலே வராக பெருமாளுக்கிட்டு சுவாமி நம்மாழ்வார் முதல் மங்களாசாசனம் இந்த சென்னையில ஈன சொல்லாயிரம் எருதர வையகம் முற்றும் ஏன துறைவன் இடந்தபிரான் இருங்கற்பக சேர் வானவத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றல்லாதவர்க்கும் ஞானப்பிரானை அல்லார் இல்லை நான் கண்ட நல்லது வேட்டு. சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம் கல்விக்கு அதிபதி. ஞானப்பிரான்ட்டு கோவில்ல முதல் சன்னதி. எடுத்தாப்புல மூலஸ்தானம், மூலவர் ஆதிநாதர் நின்ன திருக்கோலம். ஆதி நாச்சியார் குருகூர் நாச்சாட்டு 2 தாயார் நின்ன திருக்கோலம். 2 ரிஷி உட்கார்ந்த நிலையில தவ இருக்காங்க. பிருகு ரிஷி மார்கண்டே ரிஷிட்டு உற்சவர் பொழிந்த நின்னபிரான். ஸ்ரீதேவி, பூமாதேவி, நீலாதேவி, ஆதி நாச்சியார். குருகூர் நாச்சாட்டு 5 தாயார் நீலாவதியா காட்சி கொடுக்கிறார். ஒன்னும் தேவும் உலக உயிர் மட்டும் யாதுமில்லா அண்ணு நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குண்ணாம்போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதோள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரேட்டு நம்மாழ்வார் மங்களாசாசனம். இந்த பெருமாள்கிட்ட இந்த ராஜா ராணியும் வாய் பேசாத, கண் திறக்காத, உடல் அசையாத 13 நாள் குழந்தைய கொண்டு இந்த பெருமாள் திருவடியில சமர்ப்பித்து கண்ணீர் மல்க பிரார்த்தனை பண்றாங்க. குழந்தைய பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும் போது குழந்தைகிட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு, அசைவு ஏற்பட்டு 13 நாள் குழந்தை விறுவிறுன்னு தவழ்ந்து புளிய மரம் பொந்துக்குள்ள போயிருது. இதுதான் மூல விருட்சம். இங்க இருந்து பக்கத்துல 4 கிலோமீட்டர்ல
நவ திருப்பதியில ஒரு திவிதேசம், திருக்குளூற்று திவிதேசம், வைத்தமாநிதி பெருமாள்ட்டு சன்னதி, சுவாமி மதுரகவி ஆழ்வார் அவதார ஸ்தலம். சுவாமி மதுரகவி ஆழ்வார் பெருமாளுக்கு நித்தியப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாள் வடநாடு யாத்திரை போறார். கங்கையில ஸ்நானம் பண்ணி அவர் நித்திய அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்க. அவருக்கு திடீர்னு ஒரு ஜோதி ஒண்ணு தென்படுது. அந்த ஜோதி தெற்க நோக்கி நகருது. 2000 மைல்கள் ஒரே காடும் நதியுமா இருக்கு. சில ஆண்டுகள் கழித்து இந்த ஜோதி மறையுது. கூடவே பெரியவர் வரார். வந்தவருக்கோ வயசு 80. மதுரகவி ஆழ்வார் வந்த மதுரகவி ஆழ்வார் சொல்றார், இந்த குழந்தைகிட்ட ஒரு ஒளி தெரியுது, இந்த குழந்தைய நான் குருவா ஏத்துக்கிறேன், இந்த குழந்தைய நான் பேச வைக்கிறேங்கிறார். வந்தவர் சிறு கள்ளத்துக்கு இந்த பொந்துல வைக்கிறார். குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு அசைவு தெரியுதான்ட்டு உடனே ஒரு கேள்வி எழுப்புறார். செத்ததின் வயதில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்ட்டு ஒரு கேள்வி எழுப்புறார். அதுல இருந்து ஒரு அசரீரி வாக்கு, அத்தை தின்னு அங்கே கிடக்கும்ட்டு. ஆன்மா வேறு உடல் வேறுங்கிறார். வந்தவற்ற மானசீகமா காட்சி விடுகிறார். சுவாமி, அடியனுக்கு மட்டும் காட்சி கொடுத்தா போதாது, பெருமாளை தேடி வந்த அடியார்கள்லாம் சேவிக்கக்கூடிய பாக்கியவனுமே உங்களுடைய விக்கிரம் வேணுமேங்கிறார். பக்கத்துல பூர்ண நதி ஓடுது. அந்த நதி நீர் எடுத்து காய்ச்சுங்கிறார். அந்த நதி நீர் எடுத்து வேத விற்பனர்களை வச்சு நதி நீரை காய்ச்சும் போச்சல கைகூப்பே நிலையில அஞ்சலி அசமா ருக்கரம் காட்சி கொடுக்குது. சுவாமி, அடியனை பார்த்து கைகூப்பே நிலையில அஞ்சலி அசமா காட்சி கொடுத்தால் நாங்க எப்படி உங்களை சேவிக்கிறதுங்கிறார். இவர் தான் சுவாமி பௌஷித் ஆச்சாரியன். 3000 ஆண்டுகளுக்கு பின் அவதாராக போறார். எதிர்காலத்தில் வரக்கூடியவர் ராமானுஜர்ங்கிறார். 2ஆம் நதி நீர் எடுத்து காய்ச்சும் போச்சலதான் ஒரு கைய நாபிக்கம் இழைச்சிட்டு ஞானமுத்திரையோட காட்சி கொடுக்கிறார். குழந்தையா உள்ள போனவர் தான் கீழே சன்னதி. மூலவர் நம்மாழ்வார் காரிமாரங்கள்ட்ட சாத்திருக்கார். பத்மாசனத்துல பீடம். ஒரு கைய நாபிக்கம் இழைச்சு ஒரு கையில திருவாய்மொழி உபதேசம் பண்றார். உற்சவர் நம்மாழ்வார் ஞானமுத்திரையோட காட்சி கொடுக்கிறார். சிற்பி கைப்படாத விக்கிரகம். பொருண நதியிலிருந்து காட்சி எடுக்கும் போது காப்பர்ல விக்கிரகம் கிடைக்குது. இந்த பொருண நதி தாம்பரபரணி நதியா பேர் மாறுது. திருக்குறுகூர் நம்மாழ்வார் அவதான பரம்தான். திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரியா பேர் மாறுது. 12 ஆழ்வாரும் ஒவ்வொரு திவிதேசமா காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேவிக்கிறாங்க. இவர்கிட்ட என்ன சிறப்பம்சம்னா, இருந்த இடத்துல 108 எம்பெருமானும் புளிய மரத்தடியில காட்சி கொடுத்து இந்த புளியலில் அமர்ந்து என்னை பாடு உன்னை பாடு என் திவிதேசத்து பெயரை சொல்லிட்டு தவம் கடந்து சுவாமி நம்மாழ்வார் திருவாயினால பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. நேர்ல போனது கிடையாது. இந்த 108 எம்பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி. புண்ணிய நதி தாம்பிரபரணி. பெருமாளோட விமானம் கோவிந்த விமானம். நம்மளோட விமானம் பராங்குஷ விமானம். நம்மாழ்வார்லன்னா 108 திவிதேசம் கிடையாது. நம்மாழ்வார்லன்னா 4000 திவ்ய பிரபந்தம் கிடையாது. நம்மாழ்வார்லன்னா வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்ட்டு பேசக்கூடிய தமிழே கிடையாது. காட்டு மன்னார் கோயில்ட்டு சிதம்பரம் பக்கத்துல நாதமுனிகள் பெருமாள் செய்ய போறாங்க. ஒரு 10 பாட்டு பாடுறாங்க. ஒரு காலகட்டத்துல திவ்ய பிரபந்தெல்லாம் மறைந்து விட்டன. என்ன சுவாமிகளே 10 பாடல் தானாங்கிறார். 6ஆமுதே குருகூர் சடகோபன் சொன்ன வார்த்தை. 10 பாட்டை தவிர எங்களுக்கெல்லாம் தெரியாது. நீர் வேணா திருக்குறூர் போய் கேளுங்கிறார். இந்த நாதமுனிகள் இந்த புளிய மரத்தடியில இந்த ஊர்ல என்ன விசேஷங்கிறார். மதுரகவி ஆழ்வார்ட்டு ஒரு ஜோதி தெரிஞ்சு விக்கிரம் கிடைச்ச சுவாமிகளே 16 ஆண்டுகள் பேசாத நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார்ட்ட பேசுறாரு. மதுரகவி ஆழ்வாரோ நம்மாழ்வார்ட்ட 4 வேதத்தையும் தமிழாக்கி வாங்கிட்டு நம்மாழ்வார் மேல ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். கண்ணினின் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின் என்ன பணி நன்னி தென்குருவும் நம்பி என்ன கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவு கேட்டு ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். இந்த 10 பாசுரத்தை 12,000 தரம் ஊரு போட்டால் சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுப்பாட்டு இங்க பெரியவங்க சொல்லியிருக்காங்க சுவாமியிலேங்கிறார். வந்த நாதமுனிகளும் அஷ்டாங்க யோகத்துல கண்ணினின் சிறு தாமினால்கிற அந்த 10 பாசுரத்தை 12,000 தரம் ஊரு போடுறார். சுவாமி நம்மாழ்வார் காட்சி கொடுக்கிறார். என்ன வேண்டும் சுவாமியிலேங்கிறார். எனக்கு 10 பாடல் தான் கிடைச்சுங்கிறார். நாதமுனிகள் தேடி வந்ததும் 1000 பாட்டு கொடுக்க போற நம்மாழ்வாரும் 4000 பாட்டு சாதிக்க போறார். நம்மாழ்வார் பாடின பாட்டு திருவாய்மொழி 1190 பாடல்கள். மீதி ஆழ்வார்கள் பாடின பாட்டையும் சேர்த்து இந்த 4000 திவ்ய பிரந்தத்தையும் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகள்கிட்ட சாதிக்கிறார். அவர் ஏட்டோடியோ எழுதுறார். கோயில் கட்டடத்துக்குள்ள ஆச்சாரியனுக்கிட்டு சென்னைனா சுவாமி நாதமுனியல் முக்கில் எழுதியிருக்கார். இந்த நாதமுனிகளுடைய வம்சம்தான் அரையர்ட்டு. ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம், அபிமான ஸ்தலம் திரு நாராயணபுரம், மேல்கோட்டைட்டு பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர்ல மாண்டியா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இந்த திவிதேசம் முப்புரிய ஒட்டிய திவிதேசம். ராமானுஜர் மணவாள மாமுனி நம்மாழ்வார் அவதார ஸ்தலம். ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீவரம்புதூர். ராமானுஜர் ஜனன அமைப்புக்கு முன்னாலே தாமிரபரணி நதியிலிருந்து சுவாமி நம்மாழ்வார் காட்சி எடுக்கப்பட்ட அந்த விக்கிரம் தான் பௌஷித் ஆச்சாரியன். இவெல்லாம் மாடவிதிரியில் இருக்க அந்த இடத்து பேர் சதுர்வேதி மங்கலன்ட்டு சொல்றது. இந்த 106 திவிதேசத்திலே ராமானுஜர்கிட்ட தனி கோயில். மிச்ச திவிதேசங்கள்ல பெருமாள் கோயிலையோ பிரகாலத்திலே எழுதியிருப்பார். இங்க மூலவர் ராமானுஜர் காவி வஸ்திரம் ஜாத்தியப்பர் உசோர் பௌஷித் ஆச்சாரியன். அவர் ஜனன அமைப்புக்கு முன்னாலே காட்சி எடுக்கப்பட்ட விக்கிரனால் அவருக்கு மட்டும் வெள்ள சாத்தி எம்பெருமானார் ஜீர் எழுதியிருக்கார்.
பக்கத்துல உய்ய கொண்டார் கூறாத்தாழ்வான் மணவாள மாமுனிகள். ஆதிசேஷனுடைய அவதாரம் 200 வருஷம், 120 வருஷம் ராமானுஜர், 80 வருஷம் மணவாள மாமுனிகள். சுவாமி மணவாள மாமுனிகள் இந்த ஊர்லயே வாழ்ந்து ஆழ்வார் பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ஸ்ரீரங்க நம்பெருமான சேர்க்க ஸ்ரீரங்க எழுறார். நம்பெருமான் சொல்ற என்னுடைய ஆச்சாரின்னு எழுதியிருக்கார். ஓராண்டு உற்சவ காலங்கள் திருவிழாக்கெல்லாம் நிப்பாட்டிட்டு சுவாமி ரங்கநாதர் சுவாமி மணவாளம் ஓராண்டு உபன்யாசம் காலட்சம் ஈடுலாம் சாதிக்கிறார். தள்ளாட வயசுல 2 சின்ன சொம்பு வச்சிருக்கார். உன்னை ஸ்ரீரங்கத்துல கொடுத்துற இந்த ஊர்ல வந்து எல்லாமே ஆழ்வார்த்தை ஏத்தம், எனக்கிட்ட எந்த விதமான சிறப்போ விழாக்களோ கொண்டாடக்கூடாது. என்னுடைய காலத்துக்கு பிறகு இந்த சின்ன சொம்பை உரிக்க என்ன மெஷர்மெண்ட் கிடைக்குதோ அதுலதான் விக்கிரம் பண்ணணுங்கிறார். ஒரு ஜான் உயரத்துல மணவாள மாமுனி திருவாச்சியில ரங்கநாத திருவழியில வந்து 8 அஷ்டதி கஜங்களோடு எழுதியிருக்கார். பக்கத்துல பிள்ளை உலகாரியன் வேதாந்த தேசியார் இவெல்லாம் மாடவதில் எழுதியிருக்கான். இந்த மண்டபத்து பேர் மணி மண்டபம்னு சொல்றது. இதுல என்ன சிறப்பம் சொன்னா வாசல்ல தோரபாலகர் கருட ஆழ்வார் ஆஞ்சநேயர், கீழே வந்து 36 திவிதேச எம்பெருமானும் சுவாமி நம்மாழ்வார் திருவாயினால பாட்டை வாங்கிட்டு கீழே சிலா ரூபத்துல எழுதியிருக்கா. ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், திருக்கோவிலூர், நவதிருப்பதி எம்பெருமான், மலையாள திவிதேச எம்பெருமான், சோழ நாட்டு திவிதேச எம்பெருமான், சிவில்லிபுத்தூர் ரெங்கமன்னார் ஆண்டாள், அகோபில நரசிம்மர், அயோத்தி சீதா, ராமர், லட்சுமணன், பிருந்தாவன், கிருஷ்ணர், மணவாள மாமுனி உபன்யாசம் பண்ண மண்டபம், மணவாள மாமுனி காலட்சம் பண்ண மண்டபம். நம்மாழ்வார்க்கு 32 திவ்ய நாமங்கள். காரிமாறன், சடகோபன், பகுலாபரணன், ஞானதேசியன், புகழாபரணன், ஞானதேசிகன், இப்படி 32 திவ்ய நாமங்கள். கம்ப ராமாயண ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றமாது. ரெங்கநாதர் சொல்றார் நம் சடகோபனை பாடி நீரோங்கிறார். கம்பர் வந்து இங்க 108 பாட்டு சடகோபரந்தாதி பாண்டக்கு அப்புறம் தான் கம்ப ராமாயணமே ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றமாது. தாம்பரபரணி நதியுடைய வடகரையில நதிக்கரையில ஒரு சிவன் கோவில் இருக்கு, ஏகாந்தலிங்க சுவாமிட்டு சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம். கரூர் சித்தட்டு ஆறுபடை வீட்டுட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நடந்து வர்றாரு. ஒரே காடும் நதியுமா இருக்கு. நதிக்கரையில தங்கிடுறாரு. அவர் ஒரு நாய் வளர்க்குறார். அந்த நாய் டெய்லி தாம்பரபரணி நதியை கடந்து தென்பக்கமா வந்து இங்க உள்ள ஸ்ரீவைஷ்ணாவுடைய பிராமணாளுடைய எச்சலையை தின்னு வைத்தர் எப்படி போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நதியில வெள்ளம் வருது. மதியம் உச்சி வெயில நாயக்கானையிலேட்டு அக்கறை எழுந்து சித்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கார். நாய் நடு ஆத்துல வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருக்கும் போது நீர்ல மூழ்கி கபாலம் வெட்டிச்சு மோட்சம் கிடைக்குது. கரூர் சித்தர் ஒரு ஞானி. அவர் இருந்த இடத்துல இந்த ஆதிநாத பெருமாளை பிரபோங்கிறார். நம்மாழ்வார ஞான தமிழ் கடலேங்கிறார். பிரபோ ஞான தமிழ் கடலே, திருக்குறுகூரில் எச்சலை தின்ன நாய்க்கு மோட்சம் கொடுத்தாயே தன்னை பேய்ங்கிறார். இந்த பேய்க்கு மோட்சம் உண்டோங்கிறார். அவ்வளவு பெரிய புண்ணிய பூமி. சாதாரண விஷயத்துக்கு என்ன வித்தியாசம்னா தீட்டு பட்டுதோ பட்டையை கொண்டு தெரியாம தீப்பட்டுதோ மனிதருடைய உடல் எப்படி பிளட்டு சீவுறமோ விருட்சத்திலேருந்து திருமேனிலேருந்து ரத்தம் சீமா வடியும். அப்புறம் திருமஞ்சனம் பண்ணி சந்திரத்தை வச்சு அபிஷேகம் பண்ணி 41 நாள் சகசநாம் பாராயணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிவர்த்தி ஆகும். இதுதான் மூல விருஷம். 13 நாள் குழந்தை 16 ஆண்டுகள் தவறுந்து 36 ஆண்டுகள் வாழ்ந்த காலம். வைஷ்ணவ சம்பிரதாயத்துல போன குழந்தை தான். இவருக்கு மட்டும்தான் ஒரு விதி வழக்கு. இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இல்ல நம்ம ஜென்மாந்திர புண்ணியஞ்சாதான் அந்த கட்டடத்திலேயோ ஸ்தலத்திலேயோ நிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. 108 எம்பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி, வேதம் விளைந்த மண், திருப்புணி ஆழ்வார்ட்டு சொல்றது. நல்ல பிரார்த்தனை பண்ணி எதற்காகவோ வந்த எனக்காகவே, எதற்காகவோ வந்த எனக்காகவே, மாறா குதித்தாய் இங்குதித்தாய், மாறா குதித்தாய் இங்குதித்தாய், ஒரு கணக்காகவே